அஞ்சாவது டாபிக், வலு சர்ப்பம் யாருன்றதை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் முதல் 17 வசனத்தில், அந்த அதிகாரத்தில் மொத்தம் 17 வசனம் தான் இருக்குது. இந்த 17 வசனத்துலேயும் வலு சர்ப்பம்னு ஒன்று இருக்குது. அது யார், அது என்னென்ன காரியங்கள், அந்த வலு சர்ப்பம் பர்சிக்யூட் பண்ணுற அந்த ஸ்திரீ யார், அந்த குழந்தை யார், ஆண் குழந்தை அப்படின்றத பார்க்கலாம். வலு சர்ப்பமும் ஸ்திரீயும். அந்த ஸ்திரீ சூரியனை ஆடையாக அணிந்திருந்தாள் அப்படின்றத பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:1. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. ஸோ ஒரு ஸ்திரீ சூரியனை ஆடையா அணிந்திருந்தாள். முதல்ல இந்த ஸ்திரீ யாருன்றதை பார்த்துட்டு அடுத்து இந்த வலு சர்ப்பம் யாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்திரீனாலே ஒரு பெண், கற்புள்ள கன்னிகை அப்படின்னு சொன்னாலும் அது இயேசுவின் சபைன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கான வசனங்களை திரும்பவும் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஸ்திரீ, கற்புள்ள கன்னி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு இயேசுவின் சபை, மணவாட்டி சபையை குறிக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரத்திலையும் இதற்கான வசனங்கள் நம்ம பார்த்தோம். வசனங்கள் 25-27. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவம் சபையில் அன்பு கூர்ந்து. புருஷர்கள் கிறிஸ்துவோடையும் மனைவிகள் சபையோடையும் இங்கே கம்பேர் பண்ணி ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து ஏசாயால 62:5 மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். மணவாட்டி வந்துட்டு அப்போ அந்த டைமில் அவங்க பேசினது இஸ்ரேலை பற்றி பேசியிருக்கிறாங்க. இஸ்ரேல் தான் அப்போ இயேசுக்கு உண்மையாக இருந்த ஒரு தேசமாக இருந்துச்சு. அதனால் இஸ்ரேலை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு இயேசுவின் சபை. அப்போ இஸ்ரவேலர்கள் எப்படி, அவங்களும் வந்துட்டு இயேசு ஏற்றுக்கிட்டு வந்தாங்கனாக்கா இயேசுவின் சபைக்குள்ளார ஒரு அங்கத்தினராக இருப்பாங்க. ஸோ இத்தனை இடங்களில் வந்துட்டு மணவாட்டி, பெண் என்றாலே, ஒரு ஸ்திரீ என்றாலே அது ஒரு சபையை குறிக்கிறது தான். ஸோ இப்போ சொன்ன ஸ்திரீ யாருன்னா அது பிரிமிட்டிவ் சர்ச். ஆரம்பத்தில் வந்து ஆதி சபை வந்துட்டு அநேக வந்துட்டு உபத்திரவங்களோட வந்துட்டு பிறந்தது இல்லைங்களா. எல்லாருமே வந்துட்டு தலைவெட்டி தான் வந்து நிறைய பேரை கொண்டாங்க. அவ்வளோ அப்போஸ்தலன் பவுல் பட்ட கஷ்டங்களை நம்ம பைபிளில் வாசிச்சிருக்கிறோம். ஏசப்பாவை அணியில் அடித்தாங்க. எல்லா அப்போஸ்தலர்களும் வந்துட்டு வேத சாட்சியாக தான் வந்துட்டு மறிச்சிருக்கிறாங்க. ஆதி கிறிஸ்தவர்கள் அப்போல்லாம் 313 வரைக்கும் கிறிஸ்தவன்னு சொன்னாலே இமீடியட்டாக கொலை பண்ணிடுவாங்க. ஒரு திருமகனையில் கூட்டு போய் ரோம ராஜ்யத்தில் வந்துட்டு ஒரு 10 வருஷம் பர்சிக்யூஷன் வந்துச்சு. அதுக்கு பேர் டயக்ளீஷியன் பர்சிக்யூஷன் சொல்லுவாங்க. அந்த டயக்ளீஷியனிக் பர்சிக்யூஷனில் ஒரு திருமகனை கூட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு சிலைக்கு தூபம் காட்ட சொல்லுவாங்க. சிலைக்கு தூபம் காட்டலைன்னா 3 சான்ஸில் முடியலன்னு சொன்னாக்கா யார் வேணால் அவனை கொலை பண்ணிட்டு ஒரு சின்ன ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். இதுதான் கிறிஸ்தவர்களோட உண்மையான நிலைமை. அந்த கிறிஸ்தவர்கள் வந்துட்டு பர்சிக்யூட் பண்ணப்பட்டதுக்கு பேர் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரசவ வேதனைப்பட்டால். இந்த சூரியன் யார்? ஸோ அந்த பெண் வந்துட்டு சபை அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இந்த சூரியனை ஆடையாக அணிந்திருந்தால் நீதியின் சூரியன், இயேசுதான் நீதியின் சூரியன் சொல்லி மல்கியால் எழுதியிருக்குது. மல்கியா 4:2 ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஸோ நீதியின் சூரியன் சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், இது இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான் நீதியின் சூரியன். ஸோ சபையாகிய அந்த பெண் யார் ஆடையா உடுத்தி இருக்கிறா? நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் இயேசுவா ஆடையா உடுத்தி இருக்கிறா. மத்தேயு 17:2 பாருங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. யாருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது? ஆண்டவர் இயேசுவோட முகம் சூரியனை போல பிரகாசித்தது. வெளிப்படுத்தல் 1:16 தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. யார் இங்கெல்லாம் சூரியன்னு சொல்லி இங்கே உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறா? ஆண்டவர் இயேசுவதான். சங்கீதம் 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். ஸோ இங்கே ஃபார் த லார்ட் காட் இஸ் அ சன். தேவனாகிய கர்த்தர் தான் சூரியன், ஆண்டவர் இயேசு தான் சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அவரை தான் ஆடையாக வந்துட்டு உடுத்தி இருக்கிறார். 4 வசனங்களில் தெளிவாக பார்த்துட்டோம். மல்கியால, மத்தேயில, வெளிப்பாடில், சங்கீதத்தில் 4 வசனங்களில் இயேசு தான் நீதியின் சூரியன். அந்த ஸ்திரீ வந்துட்டு சபை. அந்த சபையாகிய அந்த பெண் நீதியின் சூரியன் ஆகிய கன்னிப்பெண். நீதியின் சூரியனை வந்துட்டு அவள் ஆடையாக உடுத்தி இருக்கிறா. ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அப்படின்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்னது? நீதியின் சூரியனை ஆடையாக தரித்திருந்த இயேசுவின் சபை. நம்ம இயேசு ஆடையாக தரித்திருக்கிறோமா? ஆமாம், வசனம் அப்படிதான் சொல்லுது. கலாத்தியர் 3:27 படிக்கலாம்.
ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஸோ இயேசுவின் சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவை தான் நம்ம தரித்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல தான் இந்த கிறிஸ்துவின் சபையாக இந்த ஸ்திரீ வந்துட்டு இருக்கிறா, சூரியனை ஆடையாக அணிந்திருக்கிறா. ரோமர் 13:14 படிக்கலாம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆடையாக தரித்து கொள்ளுங்கள். இதுதான் அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வர ஸ்திரீயும் ஆண்டவர் இயேசு வந்துட்டு ஆடையாக தரித்திருக்கிறா. ஏசாயா 60வது அதிகாரம் முதல் 2 வசனம் படிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இயேசுவோட மகிமை அந்த பெண் மேல வந்துட்டு அந்த ஸ்திரீ மேல மணவாட்டி சபை மேல இருந்துச்சு. ஏசாயா 61:10 படிக்கலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிர் கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளிலால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். இப்படிப்பட்ட ஒரு குளோரியஸ் சர்ச்சை தான் நம்ம அந்த பெண் வடிவத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்திரீ சூரியனை ஆடையா உடுத்தி இருக்கிறா. எபேசியர் 5வது அதிகாரத்துல 26-27 வசனத்துல இந்த சபையை பார்த்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக. அவர் மகிமை உள்ள சபையா தன்னோட சபையை வந்துட்டு காண்பிக்கிறார். He might present her to himself a glorious church, not having spot or wrinkle. இந்த மாதிரி ஒரு குளோரியஸான ஒரு பிக்சர் தான் நம்ம வெளிப்பாடு 12வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஸோ நம்ம இயேசுவை எப்போ ஆடையாக தரிச்சுக்கிறோம்னு சொன்னால், ஞானஸ்நானத்தின் போது நம்ம உண்மையிலே இயேசுவை விசுவசித்து நம்மளோட பாவங்களுக்கு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்ம இயேசுவை ஆடையாக தரிச்சுக்கிறோம். இந்த பிரிமிட்டிவ் சர்ச் ஆதி சபை, இந்த ஆதி சபையை தான் வந்துட்டு அந்த பெண் சூரியனை ஆடையாக உடுத்திருந்த மாதிரி உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. பட் பிரசவ வேதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெண்ணுக்கு பிரசவ வேதனை வந்தது. பிரசவ வேதனைனாக்க நம்ம வசனத்தில் என்ன பார்க்குறோம்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதனால் வரும் உபத்திரவம். இதை நம்ம வசனத்தில் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:2. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அவளுக்கு பிரசவ வேதனை வந்தது அப்படின்றத பார்க்குறோம். பிரசவ வேதனையை பற்றி ஏசப்பாவே பேசியிருக்கிறாரு. யோவான் 16வது அதிகாரத்தில் 20-21 வசனங்கள் படிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயான் அவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். கிட்டத்தட்ட இதே மாதிரியா ஒரு சைன் லாங்குவேஜ் தான் ஜீசஸ் இங்கே பேசியிருக்கிறாரு. ஸ்திரீ ஆனவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையால். இது யாருக்கு வருமா இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம்? நீங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்களை பார்த்து, அதாவது ஆதி சபையை பார்த்து சொல்றார். அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்களுக்கு ஸ்திரீயானவளுக்கு பிரசவ வேதனை வர்றது போல உங்களுக்கு பிரசவ வேதனை வரும்னு சொல்லி சொல்றார். இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது எப்பொழுதும் ஒரு உபத்திரவம் வரும். இப்பயே டெமோக்ரஸிலே உபத்திரவம் இருக்குதுன்னு சொன்னால், அந்த காலத்தில் மன்னர் ஆட்சி, அது அந்த மன்னர்கள் எல்லாம் பேகன் கிங்ஸ், பேகனிசமில் இருந்தவங்க வந்துட்டு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு பிரசவ வேதனை அனுபவிச்சிருப்பாங்கன்றதை நம்மளால யோசிச்சு பார்க்க முடியும். கலாத்தியர் 4:19 படிக்கலாம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். பெண்களுக்கு கர்ப்ப வேதனை வரும், ஆனால் இங்கே அப்போஸ்தலன் பவுலுக்கு கர்ப்ப வேதனை வந்திருக்குது. என் சிறு பிள்ளைகளை, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். மறுபடியும்னா அவன் ஏற்கனவே ஒரு தடவை கர்ப்ப வேதனை பட்டிருக்கிறாங்க, இவங்க ஆனால் கொஞ்சம் பின் வாங்கி போயிட்டதுனால மறுபடியும் கர்ப்ப வேதனை பட்டு அவங்கள இயேசுக்குள்ளார பேக்ஸ்லடன் சர்ச்சை திரும்ப கொண்டு வரோம். ஸோ இந்த கர்ப்ப வேதனைன்றது சுவிசேஷம் அறிவிக்கிறதன் மூலியமாக வந்துட்டு வர உபத்திரவங்கள், அதனால வர மன கஷ்டங்கள், இதை தான் கர்ப்ப வேதனைன்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலன் பவுலை வச்சு ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. கலாத்தியர் 4:26 படிக்கலாம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தயாளானவன்.
தாயானவன். தாயானவள். ஓகே. மேலான எருசலேம். மேலான எருசலேம்ன்றது இந்த சபையை குறிக்குது. அவள் சுயாதீனம் உள்ளவள், அவளுக்கு லிபர்ட்டி இருக்குது. அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். ஸோ அவளுக்கு வந்துட்டு கர்ப்ப வேதனை இருக்குது, பிரசவ வேதனை இருக்குது. ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள் அப்படின்றதை நம்ம பார்க்குறோம். இந்த பிரசவ வேதனை உபத்திரவம். இந்த உபத்திரவம் வந்துட்டு ஆதி சபைக்கு இருந்ததா? ஆரம்பத்தில் இருந்து அந்த ஆதி சபைக்கு இருந்ததான்னு பார்த்தா அநேக உபத்திரவங்கள் இருந்துச்சு. அவங்களுக்கு ஏகப்பட்ட பர்சிக்யூஷன் நடந்துச்சு. அந்த பர்சிக்யூஷனில் வந்துட்டு 10 பர்சிக்யூஷன் நடந்துச்சு. 10 ரோமன் பர்சிக்யூஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு 10 பர்சிக்யூஷன்ஸ் இந்த ரோமன் எம்பையர் நடந்துச்சு. அதில் உள்ளதிலே கொடுமையான பர்சிக்யூஷன் பார்த்தீங்கன்னா 303 312 வரைக்கும். 303 312 வரைக்கும். அதுக்கு பேர் டயக்ளீஷியனிக் பர்சிக்யூஷன். டயக்ளீஷியன் அப்படின்ற ஒரு ராஜா இருந்தார் ரோம ராஜ்யத்தில். 10 வருஷம் வந்துட்டு முன்னாடி நடந்த பர்சிக்யூஷன்லாம் ரோமுக்குள்ளார மட்டும்தான் நடக்கும். ஆனால் இந்த 10 வருஷ பர்சிக்யூஷன் பார்த்தீங்கன்னா ரோம ராஜ்யம் முழுக்க நடந்துச்சு. ரோம் வந்து ஒரு சின்னோண்டு ஊர் தான். ஆனால் ரோம ராஜ்யம்ன்றது ஐரோப்பா முழுக்க, இல்லை வந்துட்டு மேற்கு ஐரோப்பா முழுக்க இருக்கிற அத்தனை நாடுகள்லையும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாங்க அந்த 10 வருஷத்தில். ஆனால் ஆண்டவர் இதை பற்றி வெளிப்பாடுலையும் சொல்லிட்டார். அவன் 10 நாள் உங்களை காவலில் போடுவான். சாத்தான் உங்களை 10 நாள் காவலில் போடுவான். மரண பரியந்தம் எனக்கு உண்மையுள்ளவனா இருன்னு சொன்னார். அந்த 10 நாளில் காவலில் போடுறது இது சிமர்னா சபைக்கு சொல்கிறார். இந்த விஷயம் இந்த டயக்ளீஷியனிக் பர்சிக்யூஷனில் உண்மையாக நடந்திருக்குது. ஏசாயா 66:7 பிரசவ வேதனை படுமுன் பெற்றால், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள் அப்படின்னு சொல்லியிருக்குது. யாரை பார்த்து சொல்கிறாரு பெற்றாள்னு சொல்லி? எருசலேமை பார்த்து சொல்கிறார். 10வது வசனத்துலையும் 13வது வசனத்துலையும் எருசலேம்ன்ற வார்த்தையை அவர் சொல்லிட்டு எருசலேமை பார்த்து பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். எப்படி பழைய ஏற்பாட்டில் எருசலேமையும் இஸ்ரவேலையும் பார்த்து பிரசவ வேதனை அவளுக்கு வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கோ, புதிய ஏற்பாட்டில் இயேசுவோட சபைக்கு பிரசவ வேதனையே வரும். இது ஆண்டவர் இயேசுவே சொல்லிட்டாரு. அவரோட அப்போஸ்தலர்களை பார்த்து உங்களுக்கு கர்ப்ப வேதனை வரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். எரேமியா 30:6 ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள், பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதுன்னா. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ? சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அந்த பிரசவ வேதனை வரும்ன்றத ஏசப்பா யோவான் 16:20 16:21 சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 24 அநேக வேதனைகள் வரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24 8, 9 வசனங்கள். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இவைகளெல்லாம் வேதனைகளோட ஆரம்பம்தான். நிறைய வேதனைகள் ரொம்ப வருஷங்களா ரொம்ப நூற்றாண்டுகளா அந்த வேதனைகள் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கும்னு சொல்லி ஏசப்பா சொன்னபடியே இன்னைக்கு வேதனைகள் எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க. இதில் சைனாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து, சைனாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்துட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க, மிடில் ஈஸ்ட் கல்ஃப் கண்ட்ரீஸில் துபாயில் சவுதி அரேபியாவில் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களோட நிலைமையெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம வேணால் இன்றைக்கி இந்தியாவில் வந்துட்டு மைக்கு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கலாம் டெமோக்ரஸின்றதுனால. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற கிறிஸ்தவங்களாம் இன்னமும் கர்ப்பவேதனை பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இயேசுவோட சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக. அதனால் கர்ப்பவேதனை இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அநேக நாடுகளில் அவங்களுக்கு கர்ப்பவேதனை இன்னமும் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு. மார்க் 13:8 இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறார். இந்த வேதனை எப்போ நடந்துச்சு? இந்த ஆதி சபைக்கு வேதனை எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அநேக பர்சிக்யூஷன்ஸ் நடந்திருக்குது. The 10 persecutions இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா persecution of Christians in the Roman Empire, இதில் 10 டைப் ஆஃப் பர்சிக்யூஷன் நடந்துச்சு. ரைட் ஃப்ரம் 64 AD நீரோ மன்னனோட காலத்திலேருந்து ஆரம்பித்து 313 வரைக்கும் கிறிஸ்தவர்களை வந்துட்டு அநேக கிறிஸ்தவர்களை கொண்டுகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு பர்சிக்யூஷன் தான் இந்த டயக்ளீஷியனிக் பர்சிக்யூஷன். இந்த டயக்ளீஷியனிக் பர்சிக்யூஷன் இதில் 10 வருஷம் 303 ஆரம்பித்து 313 வரைக்கும் டயக்ளீஷியனிக் பர்சிக்யூஷன் 10 வருஷம் நடந்துச்சு. கடைசியாக கான்ஸ்டன்டைன் ராஜாவால் வந்துட்டு இந்த பர்சிக்யூஷன் முடிவுக்கு வந்துச்சு. கான்ஸ்டன்டைன் ராஜாவை வச்சுட்டு இவங்க ஒரு ஈடிக்ட் ஆஃப் டாலரேஷன் அப்படின்னு ஒன்று போட்டார். கிறிஸ்தவர்களை இனிமேட்டு கொல்லக்கூடாது ரோம ராஜ்யத்தில். அதுக்கு பேர் ஈடிக்ட் ஆஃப் மிலான் இல்லை ஈடிக்ட் ஆஃப் டாலரேஷன் சொல்லுவாங்க. அது 313 தான் போட்டாங்க. இப்போ இந்த ஸ்திரீ யாருன்றதை பார்த்துட்டோம், இந்த சூரியன் யாருன்றதை பார்த்துட்டோம். பட் இவ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறா அப்படின்றது இருக்குது. இந்த ஆண் பிள்ளை யார்? ஆண்டவர் இயேசுவா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:5 படிக்கலாம். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது.
இந்த பெண் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். இந்த ஆண் பிள்ளை யாரு? இந்த ஆண் பிள்ளை ஆண்டவர் இயேசுவா அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவர் இயேசு இல்லைன்னு வசனமே சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை, இது எல்லாமே ஃபியூச்சர். வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் இவைகள் எல்லாம் நடக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் எந்த வருஷத்தில் எழுதுனாங்க? 95 தான் எழுதப்பட்டதா, 90லிருந்து 95 எழுதப்பட்டதா இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் எப்போ நடக்கணும்? வெளிப்படுத்தல் அது 1வது அதிகாரமோ 15வது அதிகாரமோ 12வது அதிகாரமோ இதெல்லாம் எப்போலேருந்து நிகழ ஆரம்பிக்கணும்? இந்த புஸ்தகம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கணும். ஏன்னா இந்த நிகழ்வுகள் எல்லாமே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். இவைகளெல்லாம் கடந்த காலம் கிடையாது, எதிர்காலம். யோவான் எழுதினது டைம்லேருந்து இதெல்லாம் எதிர்காலம். அதனால் இயேசுவோட பிறப்பாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இந்த ஒரு ப்ரூஃப் நமக்கு இருக்குது. இன்னொரு ப்ரூஃப் வந்துட்டு இந்த ஆண் பிள்ளை வேற யாருன்றதை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்தவனுக்குள் உருவாகும் ஆவியான இயேசு. ஸோ இந்த ஆவியான இயேசுவை பற்றி கலாத்தியர் 4:19 ஏற்கனவே இந்த வசனத்தை படித்தோம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் எப்படி வந்துட்டு ஜீசஸ் இஸ் ஃபார்ம்ட் இன் த கிறிஸ்டியன்ஸ். அவர் ஆவியாக தான் உருவாகிறார், அவர் மாம்சத்தில் கிடையாது. இயேசு மாம்சத்தில் கிடையாதுன்ட்டு ஏகப்பட்ட வசனங்கள் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஒரு உயிர்த்த பிறகு வந்துட்டு இந்த வசனங்கள் எல்லாம் எழுதியிருக்குது. ஹவ் இஸ் ஜீசஸ் ஃபார்ம்ட் இன் கிறிஸ்டியன்ஸ்? கிறிஸ்து எப்படி வந்து கிறிஸ்தவர்களுக்குள்ளார உருவாகிறாரு? இப்போ இயேசுவோட அவரோட வடிவம் என்னது, ஃபார்ம் என்னது? யோவான் 4:24 ஏசப்பாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, தேவன் ஆவியாக இருக்கிறார். காட் இஸ் அ ஸ்பிரிட். ஸோ இயேசு இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளார உருவாகிறாருன்னா அவர் ஆவியில தான் வந்துட்டு உருவாகிறாரே வழியா அவர் மாம்சத்தில் உருவாகலை. 1 கொரிந்தியர் 15:45 அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன வடிவத்தில் இருக்கிறாரு? ஆவியானவர் வடிவில் இருக்கிறார். 1 பேதுரு 3:18 ரொம்ப தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணுது. அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் உயிர்த்த பிறகு அவர் ஆவியாக தான் இருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் வந்துட்டு தேவனாக இருந்தப்ப அவர் ஆவியாக தான் இருந்தார். அந்த 33 வருஷம் மட்டும்தான் அவர் மாம்சத்தில் இருந்தார். 33 வருஷம் மாம்சத்திலிருந்து மாம்சத்தில் கொலையுண்டு அவர் உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது அவர் ஆவியானவரை தான் ஆவியில தான் உயிர்ப்பிக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5:16 அப்போஸ்தலன் பவுல் இயேசுவை பற்றி என்ன சொல்கிறான்றதை பாருங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் அவன் இயேசுவை வந்துட்டு இயேசுவோட பழகினதே கிடையாது. ஆனால் நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தோம்னு சொல்கிறான். எப்படி? அவங்களாம் சொந்தக்காரங்க. 12 குலத்தில் ஒரு குலம் தான் இல்லைங்களா? இவன் பெஞ்சமின் குலம், ஏசப்பா வந்துட்டு யூதா குலம். மாம்சத்தின்படி அவங்கெல்லாம் வந்து சொந்தக்காரவங்க தான். ஆனாலும் நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஏன்னா அவர் இன்னைக்கு ஆவியில் இருக்கிறார். ஸோ கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் மீண்டும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்குள்ளார உருவாகிறார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்குள்ளார என்ன வடிவத்தில் உருவாகிறாரு? ஆவியானவர் வடிவத்தில் வந்துட்டு உருவாகிறார். அந்த ஆண் பிள்ளை யாரு? அந்த ஆண் பிள்ளை கிறிஸ்தவர்களுக்குள் உருவாகும் ஆவியாகிய இயேசு. இந்த ஆண் பிள்ளை என்ன பண்ணுதான்? சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. இது எப்படி வந்துட்டு கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? இது உண்மையில இயேசு கிறிஸ்துவா தானே இருக்கணும். அதையும் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 26-27 வசனங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். யார் இருப்புக்கோளால் ஆளுவா? இயேசுவை விசுவசிக்கிற ஒவ்வொருத்தரும், இயேசுவை விசுவசித்து மறிக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருப்புக்கோளால் வந்துட்டு ஜாதிகளை ஆளுவார்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறாரு வெளிப்படுத்தின விசேஷத்தில். ஸோ இங்கே இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை வந்துட்டு யார்? இயேசுவை விசுவசிக்கிற அவரோட உண்மையான சீஷர்கள். பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்றதையும் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 12:5 அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது இயேசுதானே? இயேசுதானே வந்துட்டு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் இது எல்லாமே ஃபியூச்சர் அப்படின்றத பார்த்தோம். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை இதெல்லாம் ஃபியூச்சராக இருக்கிறதுனால இது ஆண்டவர் இயேசுவை குறிக்கிற விஷயமா கண்டிப்பாக இருக்காது. வெளிப்படுத்தல் விசேஷம் 3:21
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அவரோட சிங்காசனத்தில் நம்மள உட்கார வைக்கிறார். உட்கார்ந்துருக்கிறோமா? உட்கார்ந்து இருக்கிறோன்னு சொல்லி வசனம் சொல்லுது. எபேசியர் 2வது அதிகாரம் தமிழில் பார்த்தீங்கன்னா 2:7, இங்கிலீஷில் 2:6 வரும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நம்ம இப்போ உன்னதங்களில் உட்கார்ந்துருக்கிறோம். ஹெவன்லி பிளேசஸ் நம்ம அவரோட உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 11:12 இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். ஸோ இங்கே ஏறி வாருங்கள்னு சொல்லி அந்த 2 சாட்சிகளை பார்த்து சொல்றாங்க. அந்த 2 சாட்சிகள் ஏறி போனாங்களா? ஏறி போனாங்க, வானத்துக்கு ஏறி போனாங்க. இந்த 2 சாட்சிகள் யாருன்றதை நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இயேசுவோட பிள்ளைகள் வானத்திற்கு ஏறி போயிருக்கிறாங்க. உன்னதங்களில் அவரோட நம்ம இப்போ உட்காரவும் செய்தார். இப்போ உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ இந்த பிள்ளை ஆண்டவர் இயேசு கிடையாது. ஆண்டவர் இயேசு ஆவியான முறையில் கிறிஸ்தவர்களுக்குள்ளார உருவாகிறார். ஸோ இந்த ஒரு மதிப்பு கிறிஸ்தவர்களுக்கு எப்போ கிடைச்சது? கான்ஸ்டன்டைன் ராஜா மேக்சன்ஷியஸ் லிசனியஸ் அப்படின்ற அந்த ராஜாக்குள்ள சண்டை போட்டு அவங்களோட ஜெயிக்கிறான். இந்த பேட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேட்டில் ஆஃப் அட்ரியானோப்பிள், பேட்டில் ஆஃப் தி மெல்வியன் பிரிட்ஜ், கான்ஸ்டன்டைன் த கிரேட் அவன் எந்த வருஷம் வந்தான், எந்த வருஷம் கிறிஸ்தவர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஈடிக்ட் ஆஃப் மெலான், ஈடிக்ட் ஆஃப் டாலரேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவன் எல்லா பேகன் கிங்ஸையும் கொண்டுட்டு பாகால வழிபடுற அந்த ரோம ராஜ்யத்திலிருந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அவன் கடைசியாக என்ன பண்ணான், நான் இனிமேட்டு ரோமில் இருக்க மாட்டேன். அவன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டான், ஐரோப்பா முழுக்க பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு நான் இனிமேட்டு வேற ஊருக்கு போகிறேன், எனக்கு ரோம் பிடிக்கலன்னு சொல்லி நேராக இஸ்தான்புலுக்கு போயிட்டான். இஸ்தான்புலுக்கு பேரை மாற்றி கான்ஸ்டன்டினோப்பிள்னு தன்னோட பேரையே வச்சுக்கிட்டு நான் இனிமேட்டு இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அன்னையிலிருந்து கிழக்கத்திய ரோமராஜ்யம் உருவாச்சு. அது வரைக்கும் மேற்கத்திய ரோமராஜ்யம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு இவன் ரோம்லேருந்து கான்ஸ்டன்டினோப்பிள் போனானோ அன்னையிலிருந்து கிழக்கத்திய ரோமராஜ்யம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த சிலைக்கு எத்தனை கால்கள் இருந்துச்சு? தானியேலில் 2 கால்கள். ஒன்று கிழக்கத்திய ரோமராஜ்யம், இன்னொன்று மேற்கத்திய ரோமராஜ்யம். 2 காலையும் ஆண்டவர் இயேசு உடைச்சார். அது எப்போ எப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்திரீ யாருன்றதை பார்த்துட்டோம். அந்த சூரியன் யாருன்றது, அந்த ஸ்திரீ இயேசுவின் சபையாக இருக்குது. அந்த சூரியன் நீதியின் சூரியனாகி ஆண்டவர் இயேசு. அடுத்து அந்த ஆண் பிள்ளை யாரு? அது கிறிஸ்தவர்களுக்குள்ள உருவாகும் ஆவியான இயேசு. இந்த விஷயத்தை பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஸ்திரீயை பர்சிக்யூட் பண்ணுறதுக்காக ஒரு வலு சர்ப்பம் நிற்குது. இந்த வலு சர்ப்பத்தை பற்றி நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:3 படிக்கலாம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. ஸோ இந்த வலு சர்ப்பம் எத்தனை தலைகள் இருக்கு? 7 தலைகள் இருக்கு. எத்தனை கொம்புகள்? 10 கொம்புகள். தலைகள் மேலே 7 முடிகளை வச்சிருக்குது. பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இப்போதான் நமக்கு தானியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன் தானியல் படிச்சோன்றதை நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். தானியலில் நம்ம பார்த்தோம் 7:23 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். மிருகம் என்றால் ராஜ்யம் இல்லையே. நம்ம வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் இது வலு சர்ப்பம், இது லூசிஃபர்னு சொல்லியிருக்கேன். சாத்தான் என்றும் பழைய பாம்பு என்றும் அழைக்கப்படும் இந்த வலு சர்ப்பம்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், சாத்தான் தான். சாத்தானுக்கு எப்பொழுதும் ஒரு ராஜ்யம் வேண்டும். சாத்தானால தனியாக, அது ஆவிக்குரிய முறையில் தான் இருக்குது. சாட்டன் இஸ் ஸ்பிரிட். அது ஒரு ஸ்பிரிட்டாக இருக்கிறதுனால அது தனியாக எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு எப்பொழுதும் ஒரு மனிதன் வேண்டும், ஒரு ராஜ்யம் வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எகிப்த சாத்தானோட ராஜ்யமாக அது எடுத்துக்கிச்சு. எகிப்துக்கு பேரே வலு சர்ப்பம்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்குது. வலு சர்ப்பத்தின் ராஜ்யமாக பழைய ஏற்பாட்டில் எகிப்து இருந்திருக்குது. ஒரு காலத்தில் பாபிலோன் இருந்திருக்குது. ஒரு காலத்தில் தீரு இருந்திருக்குது. ஸோ கடைசியாக வலு சர்ப்பத்தோட ராஜ்யமாக எது இருக்கும்னு சொன்னால் ரோம ராஜ்யம் தான் இருக்கும். ஸோ மிருகம் என்றால் ராஜ்யம். 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யம். அப்படின்னா வலு சர்ப்பத்துக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. இந்த வலு சர்ப்பத்தின் ராஜ்யம் எது? பாகன் ரோம பேரரசு, அதாவது பேகன் ரோமன் எம்பையர். பேகன் ரோமன் எம்பையர் தான் இயேசுவ தேவன் என்று அறியாத அந்த ரோமன் எம்பையர் தான் பேகன் ரோமன் எம்பையர். இது எப்போ இருந்துச்சு? இயேசுவோட காலத்தில் இருந்துச்சு. இயேசுவ சிலுவையில் அரைஞ்சதே இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் தான் இல்லைங்களா? அந்த எம்பையருக்கு பேர் தான் பேகன் ரோமன் எம்பையர். அவங்க பாகால வழிபட்டாங்க, சூரிய கடவுளை கும்பிட்டவங்க தான் அவங்க. அந்த பேகன் ரோமன் எம்பையர் இதுதான் வலு சர்ப்பத்தின் ராஜ்யமாக இருந்துச்சு. இந்த வலு சர்ப்பத்தை பற்றி தானியல் சொல்றார். தானியல் 7:7 படிக்கலாம். அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கொடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாயிருந்தது.
அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்தது. மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேறுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இந்த 4வது மிருகம் வந்துட்டு ஆக்சுவலா டிராகன் தான், அது வலு சர்ப்பம் தான். அது வலு சர்ப்பம்னு தானியலுக்கு சொல்ல தெரியல. அவர் கொஞ்சம் பயத்தில் வந்துட்டு அது ரொம்ப கொடியும் பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஆனால் எல்லா விஷயமும் மேட்ச் ஆகுது. தலையில் 10 கொம்பு இருக்குது. நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வர அந்த வலு சர்ப்பத்துக்கும் தலையில் வந்துட்டு 10 கொம்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ மிருகம் என்றால் ராஜ்யம் அப்படின்னு இந்த ரூல் இருக்கிறதுனால இது எந்த ராஜ்யத்தை குறிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது எந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லுது அப்படின்னு சொன்னால் நெபுகாத் நேச்சரோட கனவுல இருந்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். நெபுகாத் நேச்சரோட கனவுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவனோட சொப்பனத்தில் வந்துட்டு என்ன கண்டான்? பெரிய சிலையை பார்க்குறோம். அந்த பெரிய சிலையில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு? அதோட தலை பசும்பொன்னாக இருந்துச்சு, அதோட மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியாக இருந்துச்சு, அதோட தொடை வெண்கலமாக இருந்துச்சு, அதோட கால்கள் 2 கால்கள் இரும்பாக இருந்துச்சு. இது 4 உலோகங்களும் 4 ராஜ்யங்களை குறிக்கிறது. ஆனால் அந்த சிலை மோதின கல், வானத்திலிருந்து உருண்டு வந்த அந்த கல், கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கிங்டம் ஆஃப் ஹெவன், இயேசுதான் அந்த கல். அந்த கல் எங்கே வந்து மோதுன்னு பார்த்தீங்கன்னா பாதங்களில் தான் மோதுச்சு இல்லையா? அந்த கல் எங்கே வந்து மோது? கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி. நல்லா கவனிச்சு பாருங்க, பாதங்களில் மோதுதுன்னா என்ன அர்த்தம்னா ரோமராஜ்யம் கடைசி வரைக்கும் இருக்கும். இயேசுவோட முதல் வருகையிலிருந்து ஆரம்பித்து 2ஆம் வருகை வரைக்கும் ரோமராஜ்யம் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்துட்டு இருக்கும். பெயர்கள் வேணால் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ரோமராஜ்யம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்னா அந்த கல் எங்கே மோதுதுன்னா பாதங்களில் தான் வந்துட்டு மோதுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த 4 ராஜ்யங்களை முதல்ல நம்ம பார்த்துட்டு அடுத்து இந்த ராஜ்யத்தோட வடிவுகளை வந்துட்டு பார்க்கலாம். அந்த ஃபார்ம்ஸ். தங்கம் வந்துட்டு பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது, வெள்ளி மேதியா பெர்சியா, வெண்கலம் கிரீஸ், இரும்பு ரோம ராஜ்யத்தை குறிக்குது. இந்த ரோமராஜ்யம் கடைசி வரைக்கும் இருக்கும். இயேசுவோட 2ஆம் வருகை வரைக்கும் ரோமராஜ்யம் நீடிச்சு நிற்கும். இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு சப்டைட்டில். 4ஆம் ராஜ்யம். இந்த 4ஆம் ராஜ்யத்துக்கு 3 வடிவங்கள் இருக்குது. The 4th kingdom, it shall have 3 forms. இந்த 4ஆம் ராஜ்யம் ரோமன் எம்பையர். இது it will exist in some form until the second coming of Jesus Christ. ஆண்டவர் இயேசுவோட 2ஆம் வருகை வரைக்கும் இந்த ரோம ராஜ்யம் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்க முடியும்னாக்க தானியேல் 2:34 படிக்கலாம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. பாதங்களில் தான் வந்துட்டு மோதுது. ஸோ கால்கள் 2 கால்கள் இரும்பு கால்கள் இருக்குது. அது இல்லாமல் பாதங்களில் பாதி இரும்பு பாதி களிமண் இருக்குது. கடைசி வரைக்கும் அது நிலைத்து நிற்கும். ஏசப்பா தான் அதை வந்து 2ஆம் வருகையில் உடைக்க போகிறாரு. இன்னொரு வசனமும் இதுக்கு இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:8 படிக்கலாம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இது ஒரு குழப்பமான வசனம் இல்லையா? நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. அந்த மிருகம் முன்னே இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிறது. இது என்ன அர்த்தம் இதுக்கு? நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, வலு சர்ப்பம் முன்னாடி இருந்துச்சு, இப்பொழுது இல்லை. இப்போ வந்து எந்த வடிவில் இல்லை, வலு சர்ப்பத்தின் வடிவில் அது கிடையாது. முன்ன வலு சர்ப்பம் பேகன் ரோமன் எம்பையராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன வடிவில் வந்துச்சு? வலு சர்ப்பம் நீங்கள் 12வது அதிகாரத்தில் வெளிப்பாடில் படித்து பார்க்கலாம். வலு சர்ப்பம் இருக்குது, அந்த ஸ்திரீயோட பிள்ளைகள் பின்னாடி போகுது. 13வது அதிகாரத்தில் முதலாம் மிருகம்னு ஒன்று வருது. 13:1 சமுத்திரத்திலேருந்து முதலாம் மிருகம் ஒன்று எழும்புது. அந்த முதலாம் மிருகத்துக்கு யார் அதிகாரம் கொடுக்குறா? வலு சர்ப்பம் தன்னோட அதிகாரத்தை கொடுத்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது. வலு சர்ப்பத்திட்டிருந்து அதிகாரம் யாருக்கு போகுது? முதலாம் மிருகத்துக்கு போகுது. அடுத்து 11வது வசனம் 13:11 வந்துட்டு 2ஆம் மிருகம் ஒன்று எழும்புச்சு பூமியிலிருந்து. அந்த 2ஆம் மிருகம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சா? அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்துச்சு. ஆனால் பேசினது எப்படி பேசிச்சா? அது ஒரு வலு சர்ப்பத்தை போல பேசியது. வலு சர்ப்பம் இந்த 2 மிருகத்தோடையும் தொடர்புள்ள தான் இருக்குது. அந்த முதலாம் மிருகத்துக்கு அதிகாரத்தை கொடுத்தது வலு சர்ப்பம். அந்த 2ஆம் மிருகம் அது ஆட்டுக்குட்டியை போல இருந்துச்சு. கள்ள தீர்க்கதரிசின்னு அதுக்கு ஒரு பேர். அது பேசுகிறப்ப எப்படி பேசிச்சா? அது வந்துட்டு வலு சர்ப்பத்தை போல பேசியது. ஸோ 3 ஃபார்ம் இருக்கும் வலு சர்ப்பத்துக்கு. ரோம ராஜ்யத்துக்கு வந்துட்டு 3 ஃபார்ம் இருக்கும். கடைசி வரைக்கும் இப்படி வேறு வேறு ஃபார்மில் வந்துட்டு அது நிலச்சி நிற்கும். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, எப்படி இருந்தது?
அது வலுசர்ப்பத்தை போல இருந்தது. இப்பொழுது இல்லை. எப்படி இல்லை? வலுசர்ப்பத்தை போல இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. இந்த பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. நாசம்ன்ற வார்த்தை பர்டிஷன் அப்படின்னு வந்திருக்கு. சன் ஆஃப் பர்டிஷன் யாரு? போப். இந்த மிருகம் யாரை குறிக்குது? இரண்டாம் மிருகமாகிய அந்த வேட்டிகன் சிட்டி இல்லை பேப்பசி இல்லை போப்பை குறிக்கிறது. ஸோ இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாக இருக்கிற. ஸோ முதல் வடிவு அது டிராகன், இரண்டாம் வடிவு ஃபர்ஸ்ட் பீஸ்ட் முதலாம் மிருகம், மூன்றாவது வடிவு வந்துட்டு கள்ள தீர்க்கதரிசி இல்லைன்னா இரண்டாம் மிருகம். ஸோ வலு சர்ப்பம் முதலாம் மிருகம் இரண்டாம் மிருகம். இப்போ வலு சர்ப்பம் யாருன்றதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது பேகன் ரோமன் எம்பையர், இயேசு அறியாத அந்த ரோமன் எம்பையர். அடுத்து அந்த இனிஷியலா அந்த 4ஆம் ராஜ்யம் எப்படி இருந்துச்சா? வலு சர்ப்பத்தை போல இருந்துச்சு. ஆரம்பத்தில் வலு சர்ப்பத்தை போல இருக்குது. அதுக்கப்புறம் தன்னோட அதிகாரத்தை யாருக்கு கொடுக்குது? முதலாம் மிருகத்துக்கு கொடுக்குது. இது நம்ம எங்கே படிக்கலாம்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 13:2 படிக்கலாம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. வலு சர்ப்பம் என்ன பண்ணுது? தன்னோட பலத்தை, தன்னோட சேனைகளை கொடுக்குது. அப்போனா அதே ராஜ்யம் தான், அது ரோம ராஜ்யம் தான். தன் சிங்காசனம், அதாவது ரோம் அப்படின்ற இடத்த விட்டு கொடுக்குது. மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. காரணம் என்னன்னா 12வது அதிகாரத்தில் வந்துட்டு தங்களோட உயிரையும் பாராமல் அவங்க வந்து ஜெயிச்சாங்க. பரிசுத்தவான்கள் வந்து தன்னோட உயிரை மதிக்காம கிறிஸ்துவின் ரத்தத்தினால வலு சர்ப்பத்தை ஜெயிச்சிட்டாங்க. வலு சர்ப்பத்தால் வந்துட்டு மக்களை ஏமாற்ற முடியல. அதனால அது வேற ஒரு மிருகத்தை ஏற்பாடு பண்ணுது. அந்த அடுத்த மிருகம் யாருனாக்கா கிறிஸ்டியன் ரோமன் எம்பையர். இந்த முதல் மிருகம் ஃபர்ஸ்ட் பீஸ்ட் யாருன்னா கிறிஸ்டியன் ரோமன் எம்பையர் இல்லைன்னா கேத்தலிக் ரோமன் எம்பையர். அதுதான் கரெக்டான நேம். வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். அடுத்த ஃபார்ம் செகண்ட் பீஸ்ட் தான் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த ரோமன் எம்பையர். ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல வலு சர்ப்பம் இருக்குது, அடுத்து முதலாம் மிருகம் இருக்குது, அடுத்து இரண்டாம் மிருகம் இருக்குது. வலு சர்ப்பம் யாரு? பேகன் ரோமன் எம்பையர், பாகால வழிபட்ட இயேசுவை அறியாத அந்த ரோம ராஜ்யம். அடுத்து முதலாம் மிருகம், இது கத்தோலிக்க ரோம ராஜ்யம். கத்தோலிக்க ரோம ராஜ்யத்தில் கிழக்கு ரோமராஜ்யம் மேற்கு ரோமராஜ்யம்னு 2 இருக்குது. ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னு சொல்லி. அடுத்து மூணாவது வந்துட்டு இரண்டாம் மிருகம். இது யாரு? பேப்பசி. இரண்டாம் மிருகம் பேப்பசி. இது வேட்டிகன் சிட்டி இல்லை நீங்கள் போப்புன்னு சொல்லி சுருக்கமாக வந்து சொல்லலாம். அதனால தான் கள்ள போதகன், ஃபால்ஸ் ப்ராஃபிட், கள்ள தீர்க்கதரிசின்ற பேர் அதுக்கு இருக்குது. அடுத்து இந்த செகண்ட் பீஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுதான் ஃபைனல் ஃபார்ம், மூன்றாவது வடிவம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 11-12 படிக்கலாம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. வலு சர்ப்பத்தைப் போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. ஸோ இதுதான் கடைசியாக வர மிருகம். வேறொரு மிருகம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது ஆட்டுக்குட்டியை போல இருந்துச்சு. ஆனால் பேசினது எப்படி பேசிச்சு? வலு சர்ப்பத்தை போல பேசியது. ஸோ இங்கேயும் வலு சர்ப்பம் இருக்கிறான். முதல் மிருகத்துலையும் வலு சர்ப்பம் இருக்கிறான், ரெண்டாவது மிருகத்துலையும் வலு சர்ப்பம் இருக்கான். முதல் மிருகத்துக்கு அவன் அதிகாரத்தை மட்டும் கொடுக்குறான். ஆனால் இப்போ யாருக்குள்ளார இருக்கிறான்? போப்புக்குள்ளார. இரண்டாம் மிருகமாகிய போப், அதாவது பேப்பசி, வேட்டிகன் சிட்டி, இதுக்குள்ளார தான் வந்துட்டு ஆக்சுவல் வலு சர்ப்பம் இருக்கிறான். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து. ஸோ இந்த இரண்டாம் மிருகத்தோட அதிகாரம் டைரக்டான அதிகாரம் கிடையாது. இதுக்கு பேர் டெலிகேட்டட் அத்தாரிட்டி. அதுக்கு டைரக்டாக அதிகாரம் இல்லை. ஸோ ஒருத்தன் போப் எதிர்த்தான்னு சொன்னால் போப்பு டைரக்டாக போய் அவனை கொல்ல மாட்டான். அந்த ராஜா கிட்ட சொல்லுவான், நீ போய் கொல்லுப்பா அப்படின்னு சொன்னாக்கா அந்த முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அவன் பயன்படுத்துவான். இப்படி தான் அந்த இரண்டாம் மிருகம் வந்துட்டு செயல்படுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த முதல் மிருகமோ இரண்டாவது மிருகமோ ஒரே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரே காலகட்டத்தில் அதுகளோட அதிகாரமும் முடியுது. தேர் கண்டெம்பரரிஸ் அப்படின்னு வசனத்தில் நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 19:20 ஏசப்பா வராரு. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மிருகம் கள்ள தீர்க்கதரிசி, அதாவது மிருகம்னா முதலாம் மிருகம், கள்ள தீர்க்கதரிசினா இரண்டாம் மிருகம். இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரே சமயத்தில் ஏசப்பாக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்களோட முடிவு ஒரே சமயத்தில் வருது. தேர் கண்டெம்பரரிஸ். ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட அழிவு, அவங்களோட முடிவு ஒரே சமயத்தில் வருது. ஸோ இதுதான் அந்த 3 ரோம ராஜ்யத்தோட 3 ஃபார்ம்ஸ். இயேசுவோட 2ஆம் வருகை வரைக்கும் அது ஏதாவது ஒரு வடிவத்தில் இருக்கும். இப்போ எந்த வடிவில் இருக்குது? அது ரோமன் கத்தோலிக்க சபை,
அப்படின்ற வடிவத்தில் அந்த ரோம ராஜ்யம் இருக்குது. அந்த பேரை பாருங்கள், ரோமன் கத்தோலிக்க சபை, ரோமன் அது இருக்குது. ரோம ராஜ்யம் இன்ன வரைக்கும் அந்த சபை வடிவத்தில் இருக்குது. இது நம்ம எதுக்காக பார்த்தோம்னாக்கா, வலு சர்ப்பம் வந்துட்டு வெறும் சாத்தான் மட்டும் கிடையாது. வலு சர்ப்பத்துக்கு எப்பொழுதும் ஒரு ராஜ்யம் தேவை. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எகிப்தை பார்த்து வலு சர்ப்பத்தின் ராஜ்யம், எகிப்தோட ராஜாவாக அந்த பார்வோன் இருக்கிறான், பார்வோன் ராஜாவை பார்த்து வலு சர்ப்பமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 29:3 படிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து. ஸோ இந்த வசனத்தில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை பார்த்து எப்படி சொல்கிறாங்க, பெரிய முதலையே. இது ஒரு கம்ப்ளீட்டாக தப்பான ஒரு டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸில் ஃபேரோ கிங் ஆஃப் ஈஜிப்ட் த கிரேட் டிராகன். வலு சர்ப்பம் இப்போ இங்கே யார்கிட்ட இருக்குது? பார்வோன்கிட்ட இருக்குது. அதாவது எகிப்து வந்துட்டு வலு சர்ப்பத்தின் ராஜ்யமாக இருக்குது. எகிப்து வலு சர்ப்பத்தின் ராஜ்யமாக இருக்கிறதுனால பார்வோனை பார்த்து இங்கே வலு சர்ப்பமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்தில் பாருங்கள், சங்கீதம் 74:13-14 வசனம் படிக்கலாம். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நசுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். இங்கே சங்கீதத்தில் தாவீது யாரை பார்த்து வந்துட்டு வலு சர்ப்பங்கள்னு சொல்கிறான்? ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். எகிப்தியர்களோட தலைகளை தான் வந்து செங்கடலில் உடைச்சார். இந்த எகிப்தியர்களை பார்த்து தான் வலு சர்ப்பங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போதும் வலு சர்ப்பத்துக்கு ஒரு ராஜ்யம் தேவை. அதனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வர அந்த வலு சர்ப்பம் யார்? அது பேகன் ரோமன் எம்பையர், இயேசுவை வந்துட்டு தேவன்னு சொல்லி அறியாத அந்த ரோம ராஜ்யம். ஸோ முடிவு காலத்தில் ரோம் தான் வலு சர்ப்பத்தின் ராஜ்யமாக கடைசி வரைக்கும் இருக்கும். அது ஆரம்பத்தில் வலு சர்ப்பன்ற வடிவில் இருக்கும், அதுக்கப்புறம் முதலாம் மிருகமாக மாறும், அதுக்கப்புறம் இரண்டாம் மிருகமாக மாறும், கடைசி வரைக்கும் ஏசப்பாவோட இரண்டாம் வருகை வரைக்கும் இந்த மிருகம் ஏதாவது ஒரு வடிவத்தில் நிலச்சிருக்கும். ஆனால் அதனுடைய வால் வந்துட்டு 1/3 நட்சத்திரங்களை இழுத்து போட்டது பூமியில் அப்படின்றத பார்க்குறோம். வாளுடைய அர்த்தம் என்னது, நட்சத்திரம்னா என்னன்னு அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தல் 12:4 படிக்கலாம். அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழுத்தளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. வால் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. வெளிப்படுத்தல் விஷயத்தில் நட்சத்திரம்க்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஏற்கனவே நம்ம என்னென்ன டைப் ஆஃப் சிம்பாலிக் அர்த்தங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று வந்துட்டு மிருகம் என்றால் ராஜ்யம் அப்படின்றத பார்த்தோம், கொம்பு என்றால் ராஜா அப்படின்றத பார்த்தோம். இந்த மாதிரி நிறையா சிம்பாலிக் லாங்குவேஜில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான் தானியேலும் வெளிப்படுத்தின விசேஷமும். அது எப்படின்றத நாளை காலையில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு வால் அப்படின்னாக்க கள்ள தீர்க்கதரிசியை குறிக்கிறது தான் வால். ஏசாயா 9:15 மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். ஸோ வலு சர்ப்பம் தன்னோட வாளால் இழுத்து போடுச்சுன்னா அந்த வலு சர்ப்பத்தோட ராஜ்யம் எந்த ராஜ்யம்? ரோம ராஜ்யம், பேகன் ரோமன் எம்பையர். அந்த பேகன் ரோமன் எம்பையரில் நிறையா கள்ள தீர்க்கதரிசிகள் முளைச்சிட்டாங்க. எப்போ முளைச்சாங்க? வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்திலே வந்துட்டு கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டு இருந்தாங்க. அது நட்சத்திரங்களை இழுத்து போட்டது. யார் இந்த நட்சத்திரம்? வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை உண்மையான ஒரு வலு சர்ப்பம் இழுத்து போட முடியுமா? வாய்ப்பு கிடையாது. நட்சத்திரம் யாருன்னாக்க சபைகளின் தூதன், காஸ்பல் பிரீச்சர், சபைகளின் தூதர்களை பார்த்து தான் நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 1:20 ஏசப்பாவே சொல்றார், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நட்சத்திரம்னாக்க சபைகளின் தூதன் அப்படின்றதான் நட்சத்திரத்தோட அர்த்தம். இதை சொல்றவர் யாரு? ஆண்டவர் இயேசு. இதுக்கு மேலே அப்பீலே கிடையாது, ஒரு வசனமே போதும். பட் இருந்தாலும் வசனங்கள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வசனங்கள் இருக்குது. மல்கியா 2:7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். தூதன்னாக்க ஏஞ்சல். ஏஞ்சல்ன்ற வார்த்தைக்கும் எவாஞ்சலிஸ்ட்ன்ற வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் எவாஞ்சலிஸ்ட் மெசஞ்சர் அப்படின்றதான் ரெண்டுத்துக்குமே அர்த்தம். எவாஞ்சலிஸ்ட்டும் ஒரு மெசஞ்சர், தூதன். ஸோ ஏஞ்சல்னாலும் ஒரு தூதன், லெட்டர் கொடுக்குறது தான் அவன் வேலை. ஸோ இந்த 2 வசனத்தில் நம்ம பார்க்குறது தூதர்கள்னா யாருன்னா சபைகளோட தூதன். அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் தான் தூதன். ஸோ உண்மையான சபை அப்போ 3/4 விழுந்து போயிடுச்சு. அந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுச்சான்? அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில்
மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழ தள்ளிற்று. ஸோ ஸ்பிரிச்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் அப்போவே எழும்பி அவங்க உண்மையான கிறிஸ்தவர்களில் மூன்றில் ஒரு பங்கை அப்போவே அவங்க இழுத்து போட்டுட்டாங்க. இது ஸ்பிரிச்சுவல் மீனிங். லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக வரும். லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு பேகன் ரோம ராஜ்யம் இருந்தப்போ வந்துட்டு எத்தனை கண்டங்கள் உலகத்தில் இருந்துச்சு, கண்டுபிடிக்கப்பட்ட கண்டங்கள். அப்போ ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கவே இல்லை, அமெரிக்கா கண்டங்கள், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ரெண்டையும் கண்டுபிடிக்கல, அண்டார்டிகாவையும் கண்டுபிடிக்கல. இப்போ 7 கண்டங்களில் 4 கண்டங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கவே படலை. எத்தனை கண்டங்கள் இருந்துச்சு? 3 கண்டங்கள் தான். ஒன்று ஆசியா, இன்னொன்று ஆப்பிரிக்கா, இன்னொன்று ஐரோப்பா. ஐரோப்பா முழுக்க யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு? ரோம ராஜ்யத்தோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. மூன்றில் ஒரு பங்கு இருக்குதா? நீங்கள் லிட்டரலாக பார்த்தாலும் மூன்றில் ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தாலும் மூன்றில் ஒரு பங்கு உண்மை கிறிஸ்தவர்களை வந்துட்டு அவன் இழுத்து போட்டுட்டான் வந்துட்டு கள்ள தீர்க்கதரிசி. அந்த பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு வலு சர்ப்பம் நின்றது அப்படின்றத பார்க்குறோம். அந்த பிள்ளையை பட்சித்து போடுறதுக்கு வலு சர்ப்பம் நின்றுச்சு. எப்படி ஆண்டவர் இயேசு பிறந்தப்ப ஆண் பிள்ளையை வந்துட்டு கொல்லணும்னு சொல்லி ஏரோது ராஜா சொன்னானோ, எப்படி பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு பார்வோன் வந்துட்டு ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு சொல்லி சொன்னானோ, ஸோ இதே மாதிரி தான் இந்த ஆண் பிள்ளையை வந்துட்டு பட்சித்து போடணுன்றதை வந்துட்டு இவன் பார்க்குறான். வசனங்கள் படிக்கலாம். யாத்திராகமம் 1:16. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். ஸோ பழைய ஏற்பாட்டில் வலு சர்ப்பத்தினுடைய ராஜ்யம் எது? எகிப்து. இந்த எகிப்து நாட்டு ராஜா வந்துட்டு பார்வோன். அவன் என்ன பண்ணுறான்? ஆண் பிள்ளைகளை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறான். இதே விஷயத்தை வந்துட்டு புதிய ஏற்பாட்டில் வலு சர்ப்பத்தோட ராஜ்யம் வந்துட்டு எது? ரோம ராஜ்யமாக இருக்குது. இந்த ரோம ராஜ்யத்தோட பிரதிநிதியாக யார் இருக்கிறா? ஏரோது ராஜா இருக்கிறான். இவன் யூதனா? இவன் யூதன் கிடையாது. ஏரோது ராஜா யூதன் கிடையாது. இவன் இந்த வலு சர்ப்பத்தின் ராஜ்யமாகிய ரோம ராஜ்யத்தோட பிரதிநிதியாக இருக்கிறான். அப்பொழுது மத்தேயு 2:16 படிக்கலாம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஸோ ஆண் பிள்ளைகளை கொலை பண்ணுறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. இது பழைய ஏற்பாட்டிலையும் நடந்திருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும். பழைய ஏற்பாட்டில் வலு சர்ப்பத்தின் ராஜ்யமாகிய அந்த எகிப்து ராஜ்யத்தில் ஆண் பிள்ளைகளை கொலை பண்ணுறதுக்கு அதில் மோசே தப்பிச்சாருன்றதை நம்ம படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவை கொலை பண்ணுறதுக்கு வலு சர்ப்பத்தின் ராஜ்யமாகிய அந்த ரோம ராஜ்யத்தோட பிரதிநிதியாகி ஏரோதுன்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் இங்கே நடக்கிற காரியம், வெளிப்படுத்தல் விஷயத்தில் நடக்கிற காரியம் இயேசுவை கொலை பண்ணுறது கிடையாது. இது ஃபியூச்சர், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை. இதெல்லாம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதுனதுக்கு அப்புறம் நிகழ வேண்டியது. யாரை கொலை பண்ணாங்க வலு சர்ப்பத்தின் ராஜ்யத்தில்? அந்த இயேசு, அந்த ஆண் பிள்ளை இயேசுவை குறிக்கிறதா? இது இயேசுவை குறிக்கல. ஏன்னா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை, இவைகளெல்லாம் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ், எதிர்காலத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள், 95க்கு அப்புறம் சம்பவிக்க வேண்டிய அந்த விஷயங்கள். இந்த ஆண் பிள்ளை வந்துட்டு கிறிஸ்தவனுக்குள் உருவாகும் ஆவியான இயேசு. ஸோ கிறிஸ்தவர்களை கொலை பண்ணுறதுக்கு அவன் ஒரு பெரிய பிளானோட வருவான். கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்களா? உண்மைதான், கொல்லப்பட்டாங்க. அந்த பேக ரோம ராஜ்யத்தில் முதல்ல ஒரு 300 வருஷம் சரித்திரத்தை எடுத்து படித்து பாருங்கள். அந்த வரலாறில் வந்து கிறிஸ்தவர்களோட வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிறிஸ்தவர்களை வந்துட்டு இந்த பேகன் ரோமன் எம்பையரில் இயேசுவை அறியாத அந்த பேகன் ரோமன் எம்பையரில் கொலை பண்ணியிருக்கிறாங்க. என் சிறு பிள்ளைகளை, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன்னு சொல்லி கலாத்தியர் 4:19 நம்ம ஏற்கனவே படித்தோம். ஸோ இந்த கிறிஸ்தவர்களை கொலை பண்ணுறது தான் அந்த ஆண் பிள்ளையை கொலை பண்ணுறதுக்கு அவன் பார்க்குறான். அந்த ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். வனாந்திரத்துக்கு ஓடி போனால்னா, வனாந்திரம்னா என்ன அர்த்தம்னு சொன்னாக்க, வெளியில் வந்துட்டு பகட்டா தெரிகிற அந்த சர்ச், அந்த சர்ச்சு வந்துட்டு அந்த ஸ்திரீ கிடையாது. அவள் வனாந்திரத்தில் இருக்கிறான்னா நம்மள மாதிரி வந்துட்டு ஹவுஸ் சர்ச்சில் யாருக்கும் தெரியாமல் சின்ன சின்ன கும்பலாக 5 பேர் 10 பேர் 20 பேர் இப்படி இருக்கிறதா வனாந்திரத்தில் இருக்கிறதுக்கான அர்த்தம். வெளிப்படுத்தல் 12:6 படிக்கலாம். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இந்த வனாந்திரத்துக்கு ஓடி போகிறது வந்துட்டு பழைய ஏற்பாடுலையும் நடந்திருக்கிற ஒரு விஷயம்தான். நம்ம எப்பயுமே வந்துட்டு வசனத்தை தான் வசனத்துக்கு ஆதாரமாக காமிக்க முடியும். வனாந்திரத்துக்கு ஓடி போனது வந்துட்டு 1 ராஜாக்கள்லையும் நடந்திருக்குது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3-4 வசனம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார்.
எலியா தீர்க்கதரிசிக்கு இது நடந்துச்சு. எலியா தீர்க்கதரிசியும் வனாந்தரத்துக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அதே மாதிரி இங்கே சபை, அந்த சபையாகிய ஸ்திரீ அவளும் வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டா. அவளையும் போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்துட்டு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் எலியா தீர்க்கதரிசியும் போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருந்தார். இது 3.5 வருஷம், இது லிட்டரலாக 3.5 வருஷம் அவன் வெளியில் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இது 3.5 வருஷம் தீர்க்க தரிசன நாட்கள். அதாவது 1260 வருஷம் சபையை ஆண்டவர் இயேசு போஷிக்கிறார். வெளியில் பகட்டாக இருக்கிற சபை அது வந்துட்டு வேசி சபை. ஆனால் அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு இயேசுவுக்கு உண்மையாக அவர் கூட்டத்தை அவர் 1500 வருஷமாக 2000 வருஷமாக அவருக்குன்னு வச்சுக்கிட்டே இருக்கிறார். வனாந்தரத்தில் ஒரு அந்த ஸ்திரீ இருக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா, உண்மையான சபை வந்துட்டு வெளியில் பகட்டா தெரியல, அவங்களாம் ஹவுஸ் சர்ச் மாதிரி வந்துட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு சின்ன சின்ன கும்பலாக வந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் வனாந்தரத்தில் இருக்கிறதுக்கான உண்மையான அர்த்தம். இந்த வனாந்தரத்தில் இருந்த காலத்தில் என்ன நடந்துச்சு? 1260 வருஷம் கொடூரமான வந்துட்டு கொலைகள். ரோமன் கத்தோலிக்க சபை கொடூரமாக வந்துட்டு இந்த உண்மை கிறிஸ்தவர்களை, இந்த வீட்டு சபை நடத்தினவங்கள, பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸை பைபிள் கையில் வச்சுருந்தாலே கொலை. இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லையோ எந்த ஒரு வெர்னாக்குலர் லாங்குவேஜில் வச்சுருந்தாலோ, பைபிளை கையில் வச்சுருந்தாலே வந்துட்டு கொலை நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக்காவேலுக்கும் அந்த வலு சர்ப்பத்துக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம் 7-8 வசனங்கள் படிக்கலாம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சார்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்களுக்கு எந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. ஸோ யுத்தம் நடந்துச்சு. வலு சர்ப்பம் யுத்தம் பண்ணுச்சுன்னா, வலு சர்ப்பத்துக்கு ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யம் தான் வந்துட்டு யுத்தம் பண்ணுச்சு. வலு சர்ப்பத்தோட ராஜ்யம் எந்த ராஜ்யம்? பேகன் ரோமன் எம்பையர். அந்த பேகன் ரோமன் எம்பையர் வானத்திலிருந்து தள்ளப்பட்டுச்சு. யார் ஜெயிச்சா? ஒரு கிறிஸ்டியன் ராஜா, கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன் ராஜா அந்த பேகன் ரோமன் எம்பையரை வந்துட்டு ஜெயிச்சு அந்த பேகன் டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் மூடி போட்டான். 313 வந்துட்டு பேகன் ரோமன் எம்பையரை ஜெயிச்சான். அவன் நிறையா ராஜாக்களோட சண்டை போட்டான். நம்ம பார்க்குறது அந்த 313 ஒரு வருஷத்தை தான் பார்க்குறோம். ஆனால் அவன் கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷம் சண்டைகள் நடந்துச்சு. நிறையா ராஜாக்கள் இருக்கிறாங்க ரோம ராஜ்யத்தில். எல்லா ராஜாவையும் தோக்கடிக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு அவனுக்கு கிருபையை கொடுக்குறாரு. வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனுடைய கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வலு சர்ப்பம் தள்ளப்பட்டதுன்னா வலு சர்ப்பத்தினுடைய ராஜ்யம் தள்ளப்பட்டது. அதாவது அந்த பேகன் ரோமன் எம்பையர். இது எந்த வருஷம் விழுந்து போச்சு? 313 விழுந்து போச்சு. ஆனால் தொடர்ந்து வந்துட்டு அதுக்கப்புறமும் சில பேகன் கிங்ஸ் வரத்துக்கு ட்ரை பண்ணாங்க. 313 395 வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் ராஜா ஒரு நல்ல ராஜாவாக ஓரளவுக்கு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு அப்புறம் இன்னொரு நல்ல ராஜா வந்துட்டு வந்தான். அவன் பேர் தியோடோசியஸ் த கிரேட், இல்லை தியோடோசியஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். அந்த தியோடோசியஸ்ன்ற ராஜா அந்த எல்லா பேகன் டெம்பிள்ஸையும், அந்த ஐடல்ஸ், அந்த சிலைகள் எல்லாத்தையும் உடச்சி போட்டான். அவன் அந்த அளவுக்கு வந்துட்டு இயேசுக்கு உண்மையாக இருந்த ஒரு ராஜா. ஆனால் இதுக்கடையிலையும் சாத்தான் அவனுடைய ராஜ்யத்திலேருந்து ஆட்களை எழுப்பினான். ஜூலியன் த அப்போஸ்டேட் அப்படின்ற ஒருத்தர் இருந்தான். அவன் திரும்ப வந்துட்டு பேகனிசம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணான். ஸோ ஃபைனலாக 395 கம்ப்ளீட்டாக இந்த ராஜ்யம் உடஞ்சி போயிடுச்சு. 313 ஆரம்பித்து 395 வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த பேகனிசம், இந்த வலு சர்ப்பத்தினுடைய ராஜ்யம் ஒழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு குவிக் சம்மரி. அந்த ஸ்திரீ யார்? இது இயேசுவின் சபையை குறிக்கிறது. வலு சர்ப்பம் யார்? அந்த பேகன் ரோமன் எம்பையர், இல்லை அந்த ரோம பேரரசு, பேகன் ரோமன் பேரரசு. காலகட்டம் 95 ஆரம்பித்து 313 வரைக்கும். ஏன் 95 சொல்கிறோம்னாக்கா, வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதப்பட்டது அப்போ தான். ஸோ இது ஃபைனலாக விழுந்து போனது 313 கான்ஸ்டன்டைன் ராஜா வந்துட்டு இந்த பேகன் கிங்ஸை வந்துட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சதோட இந்த வலு சர்ப்பத்தின் ராஜ்யம் விழுந்து போயிடுது. அந்த சூரியன் யார்? நீதியின் சூரியனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த சூரியனை ஆடையாக உடுத்தி இருக்கிறா. ஸோ வெளிப்படுத்தல் விசேஷம் முழுக்க எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்குனாக்கா சிக்னிஃபைடு லாங்குவேஜ். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் கிங் ஜேம்ஸ் பைபிளில் வந்துட்டு முதல் வசனம் 1:1 படித்தாலே நமக்கு போதும். The revelation of Jesus Christ, which God gave unto him to show unto his servants things which must shortly come to pass, and he sent and signified it by his angel unto his servant John. Signified என்ற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. Signified அது எந்த வார்த்தையிலிருந்து வருது? சைன் என்ற வார்த்தையிலிருந்து தான் சிக்னிஃபைடுன்னு வருது. ஆனால் இது எங்கேயாவது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். எங்கேயாவது இங்கிலீஷில் வர மாதிரி
சிக்னிஃபைட் இட் அப்படின்னு வருதுங்களா? சங்கேத பாஷை, சிக்னிஃபைடு, சைன் லாங்குவேஜ், குறியீடு அப்படின்ற மாதிரி எங்கேயாவது வருதுங்களா? வரவே இல்லை. ஸோ இது ஒரு மேஜர் பிளண்டர், டிரான்ஸ்லேஷனில் பண்ண ஒரு மேஜர் பிளண்டர். சிக்னிஃபைடு லாங்குவேஜ்னு தமிழில் வராததுனால நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், சூரியன் இருண்டு போகுது அப்படின்னா உண்மையிலே சூரியன் இருண்டு போயிடும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட 3 இடங்களில் வந்துட்டு சூரியன் இருண்டு போயிடும்னு சொல்லி வெளிப்படுத்தலில் வருது. ஸோ சூரியன் இருண்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உடனே 24 மணி நேரத்தில் பூமியில் இருக்கிறவங்களாம் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ குளிர். நம்ம யூனிவர்ஸ் பூரா என்ன இருக்குது, வந்து தண்ணி தான் இருக்குது. அது ஐஸ் ஃபார்மில் இருக்குது, ஃபுல்லாக ஸ்னோ ஐஸ் இந்த ஃபார்மில் தான் இருக்குது. சூரிய வெளிச்சம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சில மணி நேரங்களில் வந்துட்டு எல்லாருமே விரைச்சி ஃப்ரீஸ் ஆகி செத்து போயிடுவாங்க. ஸோ சூரியன் இருண்டு போகுதுன்னா இது லிட்டரலாக சூரியன் இருண்டு போகிறது கிடையாது. அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் வந்துட்டு ஒரு குறியீடு பாஷை ஆண்டவர் வச்சிருக்கிறார், சங்கீத பாஷை, ஒரு சைன் லாங்குவேஜ் வச்சிருக்கிறார். ஸோ இந்த சிக்னிஃபைடுன்ற வார்த்தை அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழில் மொழிபெயர்க்கப்படலை. தமிழில் மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லேயே நிறையா டிரான்ஸ்லேஷன்ஸில் அது மொழிபெயர்க்கப்படலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிங் ஜேம்ஸோ இல்லை நியூ கிங் ஜேம்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த சிக்னிஃபைடுன்ற வார்த்தை இல்லாததுனால நம்ம எல்லாத்தையும் லிட்ரலாக எடுத்துக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா வெளிப்படுத்தல் விசேஷத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேலே உட்கார்ந்துருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். உண்மையிலே ஒரு ஸ்திரீயை கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி வாய்ப்பு கிடையாது. ஸோ சூரியன் இருண்டு போகிறத நம்ம லிட்டரலாக எடுத்துக்க முடியுமா? வாய்ப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் சைன் லாங்குவேஜில் எழுதப்பட்டது. இதுக்கான அப்ரோச்சஸ் பற்றி நாளைக்கு முதல் டாப்பிக்லேயே நம்ம பேசுவோம். நாளைக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் வந்துட்டு அந்த 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், அந்த 7 கோபாக்கினின் கலசங்களை வந்துட்டு பார்க்க போகிறோம். அந்த 21 டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் விசேஷத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது வசனங்கள் மூலியமாகவே பார்க்கலாம். இன்றைக்கி ஏற்கனவே நிறையா வசனங்கள் பார்த்துட்டோம். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ்லையும் வசனங்கள் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதோட வந்துட்டு ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் 5 டாபிக் முடிச்சிருக்கிறோம். 5 டாபிக் முடிச்சிருக்கிறோம். இதுக்கு அடுத்த டாபிக் 6வது டாபிக், முதலாம் மிருகம் யார்?